கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஷீபா சர்வ்ஸ் தி சேவியர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வேதத்தின் அதிசயங்கள் என்ற பகுதியின் மூலமாக இந்த ஆண்டு இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்பதை பார்ப்போம் என்று சொன்னால், படியுங்கள். ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரூத் 3:11வது வசனம். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வார்த்தை ரூத் 3:11. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்பதே. இந்த வார்த்தை போவாஸ் என்னும் ஒரு நபர் ரூத் என்னும் ஒரு பெண்ணிற்கு கொடுத்த வார்த்தை. போவாஸ் என்னும் நபர் ரூத் என்ற ஒரு பெண்மணிக்கு சொல்லிய ஒரு வார்த்தை தான் இந்த ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த வார்த்தை சொல்லப்பட்ட பொழுது ரூத்தின் நிலைமை என்ன, ரூத் என்ற இந்த பெண்மணியின் நிலைமை என்ன, அன்றைய நிலைமை என்னவாக இருந்தது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ரூத் அந்நியமானவள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்நியமானவன் என்று சொன்னால் அந்நிய ஜாதியை சார்ந்தவள், இஸ்ரவேலை சார்ந்தவள் அல்ல, யூதா கோத்திரத்தை சார்ந்தவள் அல்ல, மோவாப் என்னும் ஒரு ஜனத்தை சார்ந்தவள். மோவாபியர் இஸ்ரவேலருக்கு அந்நியமானவர்கள். போவாஸ் இஸ்ரவேலை சார்ந்தவர், ஆனால் இந்த ரூத் போவாஸிற்கு அந்நியமானவள், ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் அந்நியமானவள். அந்நிய ஜாதியை அந்நிய ஜனத்தை சார்ந்தவள் தான் இந்த ரூத். இந்த மோவாபியர் இஸ்ரவேலர்களுக்கு அருவருப்பானவர்கள், அருவருக்கப்பட வேண்டியவர்கள் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. ஏனெனில் அவர்கள் இந்த மோவாபியர்கள், இந்த மோவாப் தேசத்தை சார்ந்தவர்கள், இந்த மோவாப் ஜனத்தை சார்ந்தவர்கள் தேவன் அல்லாதவர்களை தெய்வமாக வழிபட்டவர்கள், தேவனுடைய கட்டளைகளுக்கு இணங்காமல் அதற்கு விரோதமாக செயல்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கு விரோதமாக செயல்படும்படி தூண்டிவிட்டவர்கள். ஆகவே இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களால் அருவருக்கப்பட வேண்டிய ஒரு ஜனமாக காணப்பட்டார்கள் பிரியமானவர்களே. அப்படி என்று சொன்னால் ரூத்தும் கூட அந்நியமானவள் மாத்திரமல்ல, அருவருக்கப்பட வேண்டிய ஒரு ஜனத்தில் இருந்தவள் தான் இந்த ரூத். அன்றைய தினத்திலே ரூத் பாருங்கள், அனாதையாய் ஆதரவற்றவளாய் நின்றதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பெத்லெஹேமிலிருந்து ஒரு குடும்பம் வாழ்வாதாரத்தை தேடி மோவாப் தேசத்திற்கு வந்திருக்கிறது. நல்லதொரு குடும்பம், அந்த குடும்பத்திலே வாழ்க்கைப்படுகிறாள் இந்த ரூத். ஆனால் பாருங்கள், கொஞ்ச காலத்திற்குள்ளாக அவளது கணவன் மரித்து போகிறான். கணவனை இழந்து அனாதையாய் ஆதரவற்றவளாய் நிற்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அந்த ரூத் காணப்பட்டாள். அது மாத்திரமல்ல, அழுது கொண்டிருந்த ரூத் அவள். ஏனெனில் எஞ்சி இருக்கும் உறவும் கூட அவளை கைவிடும் ஒரு நிலைமையில் அவள் காணப்பட்டாள். தன் மாமியும் கூட அவளை பார்த்து சொல்கிறாள், திரும்பி போய்விடு என்று. தன் கணவனைத்தான் இழந்து விட்டோம் என்று அனாதையாய் நிற்கிறோமே, ஆதரவில்லாமல் நிற்கிறோமே என்று எண்ணிக்கொண்டிருந்த ரூத்தை பார்த்து அவளது மாமி சொல்கிறாள், நீயும் திரும்பி போய்விடு என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அழுது கொண்டிருந்த ரூத்திவன், அச்சத்தில் நிறைந்திருந்த ரூத்திவன், எதிர்காலத்தை குறித்த பயம் அவளுக்குள்ளாக காணப்பட்டது. தன் ஜனத்தை விட்டு, தன் இனத்தை விட்டு, தன்னுடைய தெய்வத்தை விட்டு யூதா கோத்திரத்தில் ஒரு குடும்பத்திற்கு வாழ்க்கைப்பட்டு விட்டோம். அப்படி வாழ்க்கைப்பட்ட போதிலும் கூட, நன்றாக வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணம் இருந்த போதிலும் கூட, இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவளுக்கு. கணவனை இழந்து விட்டால், எஞ்சி இருக்கும் மாமியும் திரும்பி போ என்று சொல்கிறாள். எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன செய்ய போகிறோம் என்ற அச்சத்தில் இருந்தவள் தான் இந்த ரூத். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அறியாமையில் குழப்பத்தில் இருந்தவள் தான் இந்த ரூத். திரும்பி போய்விடு என்று சொன்ன பிறகு தன் ஜனத்தாரிடத்திற்கே போய்விடுவதா, அல்லது வாழ்க்கைப்பட்ட யூதா கோத்திரத்தை நம்பி போவதா? ஒருவேளை தன் இனத்தாரிடத்திற்கு போனால் தன் இனத்தார் தன்னை ஏற்றுக்கொள்வார்களா?
அல்லது ஒருவேளை தன் மாமியை பற்றி கொண்டு போனால் எதிர்காலம் எப்படி இருக்கும்? மிகவும் குழப்பமான ஒரு நிலை பிரியமானவர்களே. இப்படித்தான் இருந்தது ரூத்தின் நிலைமை. அந்நியமானவளாக காணப்பட்டாள். அருவருக்கப்பட வேண்டிய ஒரு ஜனத்திலிருந்து வந்தவளாய் இருந்தாள். அனாதையாய் ஆதரவற்றவளாய் காணப்பட்டாள். அழுது கொண்டிருந்தாள். அச்சத்தில் நிறைந்திருந்தவளாய் இருந்தாள். அது மாத்திரமல்ல, குழப்பத்தில் அறியாமையில் குழம்பி போயிருந்தாள். இப்படிப்பட்ட இக்கட்டான, அச்சமான, குழப்பமான ஒரு நிலைமையில் இருந்தவள் தான் இந்த ரூத். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ரூத் செய்தது என்ன என்று வேதம் சொல்கிறது பாருங்கள். முதலாவது ஒரு காரியம், விடாமல் பற்றி கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது. ரூத் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பாருங்கள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ரூத் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம் தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நாமும் கூட ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தில் கிறிஸ்து நம்மை நிச்சயமாகவே தெரிந்து கொண்டிருப்பார், நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான் என்று புதிதாக கிறிஸ்துவை பற்றிக்கொள்ள ஆசையோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கலாம். வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கலாம். கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்ற நம்பிக்கையோடு கூட எப்படியும் நம் வாழ்க்கை மாறிவிடும், நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி கிடைத்துவிடும், எப்படியும் நாம் நன்றாக வாழ்ந்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ வேண்டும் என்ற ஆசையோடு கூட, வாஞ்சையோடு கூட, புதிய வாழ்க்கை என்ற எண்ணத்தில் ரூத்தை போல அடியெடுத்து வைத்திருக்கும் பொழுது, ரூத்திற்கு வந்த அந்த இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கும் வரும் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவை விடாமல் பற்றிக் கொள்வீர்களா? ரூத் புதிதாக தெரிந்து கொள்ளப்பட்டவள் அல்ல. ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டு நிச்சயித்து திருமணம் செய்து யூத கோத்திரத்தில் ஒரு அங்கமாக, இஸ்ரவேலிலே ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவள் தான் இந்த ரூத். இப்படியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாய் அடியெடுத்து வாழ்க்கையை ஆரம்பிக்க துவங்கி இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வருமானால் நீங்கள் ரூத்தை போல விடாமல் பற்றி கொள்வீர்களா? ரூத் செய்த இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்கள். ரூத் பின்னிட்டு போகவில்லை. ரூத் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பாருங்கள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். நீயும் உன் சகோதரியின் பின்னாக திரும்பி போ என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது நகோமி ரூத்தை பார்த்து சொல்கிறார். பாருங்கள், ரூத்திற்கு தன் கணவன் இறந்து போனான், கணவனை இழந்து விட்டோமே, எஞ்சி இருப்பது அவளது மாமியும் அவளது சகோதரியும். அவளது சகோதரியாகிய ஓர்பாள் அழுது கொண்டிருந்தவள் திரும்பி போய்விட்டாள், தன்னுடைய ஜனத்திற்கே திரும்பி போய்விட்டாள். ஆனால் இந்த ரூத் பின்னிட்டு போகவில்லை. பாருங்கள் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் கூட கிறிஸ்துவை பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட அடியெடுத்து வைத்திருக்கலாம். உங்களோடு கூட உங்கள் உறவுகளும் உங்களது வீட்டாரும் உங்கள் இனத்தாரும் கூட ஒன்று போலவே உங்களோடு கூட அடியெடுத்து வைத்திருக்கலாம். சூழ்நிலைகள் காரணமாக ஒருவேளை உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய வீட்டாரும் கூட பின்வாங்கி போகும் சூழ்நிலை வரலாம் பிரியமானவர்களே. ரூத்திற்கு அப்படித்தான் ஒரு நிலை. அவளது சகோதரி திரும்பி போய்விட்டாள். ஒவ்வொரு உறவாக அவளை விட்டு செல்வதை பாருங்கள். கணவனை இழந்தால் சூழ்நிலை மிகவும் மோசமானது. அடுத்ததாக அவளுடைய சகோதரி தன்னுடைய இனத்திற்கே தன்னுடைய தெய்வங்களை நோக்கி பின்வாங்கி போனாள் பிரியமானவர்கள். ஆனாலும் இந்த ரூத் பின்னிட்டு போகாதவளாய் தன்னுடைய முயற்சியிலே விடாமல் பற்றி கொண்டிருந்தாள். பாருங்கள், கணவனை இழந்து விட்டால், தன் சகோதரியையும் இழந்து விட்டாள்.
சகோதரியும் தன்னை விட்டு போய்விட்டாள் பிரியமானவர்களே. அப்போதும் கூட பின்னிட்டு போகாத இந்த ரூத், இப்போது அவளோடு கூட இருப்பது அவளது மாமி மாத்திரமே, நகோமி. பாருங்கள், ரூத் 1:18 அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை என்று வேதாகமம் சொல்கிறது. அவளுக்கு இப்போது இருக்கும் ஒரே நம்பிக்கை அவளது மாமி மாத்திரமே. அவளை பற்றி கொள்ள வேண்டும் என்று இவள் மன உறுதியாய் வாஞ்சையோடு கூட இருக்கிறாள். ஆனால் அவளது மாமியே அவளை பார்த்து சொல்கிறாள், உன் சகோதரி போய்விட்டால் நீயும் பின்னிட்டு போ, பின்னாக திரும்பி போ, உன் இனத்திற்கே போ, உன் ஜனத்தோடு கூட போ, உன் தகப்பன் வீட்டிற்கு போ, உன் குடும்பத்தாரோடு கூட போ. இதற்கு மேல் நீ வாழ்வது கடினம், இதற்கு மேல் நீ வாழ்க்கைப்படுவது கடினமான ஒரு காரியம். உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லி நீ கிறிஸ்துவை பற்றி கொண்டாய். ஆனால் இன்று உன்னுடைய சூழ்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. ஆகவே எங்கிருந்து வந்தாயோ அங்கே திரும்பி போய்விடு, கிறிஸ்துவை மறந்து விடு என்று ஒருவேளை உங்களுக்கும் கூட சூழ்நிலைகள் உங்களை நிர்பந்திக்கலாம் பிரியமானவர்கள். சூழ்நிலைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களை ஒருவேளை உங்களுடைய நிலையை, நீங்கள் இருக்கும் நிலைமையை சுட்டிக்காட்டு பின்னிட்டு போங்கள் என்று உங்களுக்கு சொல்லக்கூடும் பிரியமானவர்கள். ஆனால் ரூத் 1:18 சொல்லப்பட்டது போல அந்த சூழ்நிலையை, எந்த சூழ்நிலை உங்களை பின்னிட்டு போகும்படியாக நிர்பந்தம் செய்ததோ அந்த சூழ்நிலையை மீண்டும் மௌனமாக இருக்கும். அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை என்று வேதாகமம் சொல்கிறது பிரியமானவர்கள். சூழ்நிலையே அமைதியாக இருக்கும்படியாக ரூத் மன உறுதியோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ரூத்தை போல நீங்கள் ஒருவேளை மன உறுதியோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நிர்பந்தம் செய்த அந்த சூழ்நிலையும் கூட உங்கள் கட்டுக்குள் இருக்கும் பிரியமானவர்கள். அந்த சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார். ரூத்தை போல பின்னிட்டு போகாமல் கிறிஸ்துவை விடாமல் பற்றி கொள்ள மன உறுதியாய் இருக்கிறீர்களா என்பதை சிந்திக்க வேண்டும். இறுதியாக ஒரு காரியம் ரூத் செய்தது. ரூத் 3:5 மற்றும் 6 பார்ப்போம் என்று சொன்னால், அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்கள். ரூத் தன் மாமிக்கு யாரை பற்றி கொண்டாலோ, யாரை விட்டு பின்னிட்டு போகக்கூடாது என்று மன உறுதியோடு கூட இருந்தாலோ, யாரை தொடர்ந்து வந்தாலோ அவள் சொன்னதை இவள் செய்தாள் என்று வேதம் சொல்கிறது. எதை நகோமி சொன்னாலோ அதை அப்படியே ரூத் கீழ்ப்படிந்து செய்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். ஒருவேளை நீங்களும் கூட ரூத்தை போல விடாமல் பற்றி கொண்டு பின்னிட்டு போக மனதில்லாமல் கிறிஸ்துவை பற்றி கொள்ள மனமுடையவர்களாய், மன உறுதி உடையவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், அடுத்த கட்டமாக அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்பது மிகவும் பெரிதான ஒரு கேள்வி பிரியமானவர்கள். மன உறுதியாய் இருப்பது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், அந்நியமான அருவருப்பான அனாதையாய் அழுது கொண்டிருந்த, அச்சத்தில் இருந்த, அறியாமையில் இருந்த ரூத் பின்னிட்டு போகக்கூடாது என்பதிலும் விடாமல் பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதிலும் மன உறுதியாய் இருந்து தன் மாமிக்கு கீழ்ப்படிந்தாள் என்று பார்க்கிறோம். அப்படி அவள் செய்த செய்கையின் நிமித்தமாக ஏற்பட்ட விளைவுகள் என்னவென்று பார்க்கலாம் பிரியமானவர்களே. உபாகமம் 23:3 இவ்விதமாய் சொல்கிறது, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது என்று வேதம் சொல்கிறது. மோவாபியர் கர்த்தருடைய சபைக்கு உள்ளே வரக்கூடாது, கர்த்தருடைய சபையிலே அவர்கள் சேர்க்கப்பட கூடாது, கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் மத்தேயு 1:5 பாருங்கள், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்கள். கிறிஸ்து பிறப்பின் அட்டவணையிலே யார் கர்த்தருடைய ஆலயத்திற்கு உட்படக்கூடாது என்று சொல்லி அந்நியமாக்கப்பட்டார்களோ, அருவறுக்கப்பட்டார்களோ, சாபமாக எண்ணப்பட்டார்களோ, அங்கிருந்து வந்த ஒரு பெண் கிறிஸ்து பிறப்பின் அட்டவணையில் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். எவ்வளவு பெரிய உன்னதமான
மேன்மையை தேவன் ரூத்திற்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள். ரூத் மன உறுதியோடு கூட, அந்த தெய்வம் யார் என்று தெரியாது, அந்த ஜனம் யாருடைய ஜனம் என்று தெரியாது, கர்த்தருடைய ஜனம், கர்த்தரே தெய்வம், அவரை உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாக உன்னதமான ஒரு நிலையை தேவன் ரூத்திற்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு மேன்மையான ஒரு நிலை பாருங்கள் ரூத்திற்கு. அன்று ரூத் மன உறுதியோடு கூட கர்த்தருடைய ஜனத்தை பற்றி கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நிலை தனக்கு கிடைக்கும் என்று எண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை. நிச்சயமாகவே அவளுக்கு அப்படி தோன்றி இருக்காது. தன்னுடைய பெயர் வேதாகமத்தில் இடம்பெறும், தன்னுடைய பெயர் கிறிஸ்து பிறப்பை எங்கெங்கெல்லாம் சொல்லுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, கிறிஸ்துவின் சரித்திரம் எங்கெங்கெல்லாம் வாசிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே தன்னுடைய பெயர் இடம்பெறும் என்பது ரூத்திற்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை பிரியமானவர்களே. ஆனாலும் கூட ரூத் கர்த்தரை மன உறுதியாய் பற்றி கொண்டான். எதிர்காலத்தில் தனக்கு என்ன கிடைக்கும் என்பதை அறியாதவளாய், எதையும் எதிர்பார்க்காதவளாய், அன்று கிறிஸ்துவை பற்றி கொண்டால் போதும் என்ற மன உறுதியோடு கூட ரூத் இருந்தது நிமித்தமாக இன்றும் இனிமேலும் எங்கெங்கெல்லாம் இந்த வேதம் படிக்கப்படுகிறதோ, கிறிஸ்துவின் பிறப்பு பேசப்படுகிறதோ, அங்கு எல்லாம் ரூத்தின் பெயரும் வாசிக்கப்படும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு மிகவும் மேன்மையான ஒரு நிலையை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எதையும் எதிர்நோக்கி அல்ல, எதையும் எதிர்பார்த்து அல்ல, இன்று கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்ற மன உறுதியும் திடமும் உங்களிடத்தில் காணப்படுகிறதா? இரண்டாவதாக, ரூத்தின் செயல்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன? ரூத்தின் செயல்பாட்டினால் ரூத்துடைய ஜனத்திற்கு ஏற்பட்ட சாபம் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 4 மற்றும் 6 வசனங்களை பாருங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடு, யார்? மோவாபியர், ரூத்துடைய ஜனம், அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தோமியாவின் ஊராகிய பேத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். 6வது வசனத்திலே பாருங்கள். நீ உன் ஆயுள் நாட்கள் உள்ளளவும் ஒரு காலும் அவர்கள், யார்? மோவாபியரின் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே என்று வேதம் மிக தெளிவாக இஸ்ரவேலருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேலர் ஒருபோதும் மோவாபியருடைய சமாதானத்தையோ நன்மையையோ ஆசீர்வாதத்தையோ தேடக்கூடாது என்று வேதம் மிகவும் திட்டமாக சொல்லியிருக்கிறது. ஆனாலும் ரூத் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பாருங்கள். அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? ரூத் பெற்றெடுக்கும் மகன் இஸ்ரவேலுக்கு ஆறுதலாய் இருப்பான் என்று சொல்லி, யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதோ அதிலிருந்து வந்த ஒரு பெண் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்று ஆதரவாக காணப்பட்டான். தன்னை நம்பி வந்த மாமிக்கு அன்று ஆதரவாய் அவள் தான் காணப்பட்டான். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் செய்கிறவனாய் அவளுடைய மகன்தான் அன்று காணப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, மோவாபியருக்கு ஏற்பட்ட சாபத்தை ரூத் ஆசீர்வாதமாக இங்கே மாற்றுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யாருடைய ஆசீர்வாதத்தை தேடக்கூடாது என்று சொன்னாரோ அவர்களே அந்த ஜனத்தை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்று போவாசோடு கூட இருந்த மூப்பர்கள், இஸ்ரவேல் தலைவர்கள் ரூத்தை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனத்தை பெருக பண்ணின லேயாளை போல் ராகேலை போல் அவள் இருப்பாளாக என்று சொல்லி ஆசீர்வதித்தார்கள். சபிக்கப்பட்ட ஒரு ஜனத்திலிருந்து வந்த ரூத் அவர்கள் இஸ்ரவேலரின் வாய் மூலமாகவே ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தன் மீது இருந்த களங்கத்தினால் கலங்கி இருந்த அவள் தன் இனத்தின் மீது இருந்த களங்கத்தை நீக்கி போட்டாள். பிரியமானவர்களே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் விடாமல் பின்னிட்டு போகாமல் பற்றி கொள்ள வேண்டும் என்ற மன உறுதி அன்று ரூத்திற்கு காணப்பட்டது. இந்த மன உறுதியின் காரணமாகத்தான் தன் சொந்த ஜனத்தின் மீது ஏற்பட்ட
களங்கத்தை அவள், சாபத்தை அவள் நீக்கி போட்டு அதை ஆசீர்வாதமாக மாற்றினாள் பிரியமானவர். ஒருவேளை நீங்களும் கூட ரூத்தை போல கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட வந்திருக்கலாம். ஆரம்பத்திலேயே பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம். அச்சம் உங்களை பற்றி கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. உங்களுடைய ஜனத்திற்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக உங்கள் உற்றார், உங்கள் உறவினர், உங்கள் இனத்தார், உங்கள் வீட்டார் ஒருவேளை உங்களை அந்நியமாக நினைக்கலாம், அருவருப்பானவர்களாக நினைக்கலாம் பிரியமானவர்களே. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் ரூத்தை போல அறியாமையில் நீங்கள் இருக்கக்கூடும் பிரியமானவர்களே. கர்த்தர் சொல்லுகிறார், ரூத்தை போல அவரை பற்றி கொள்ள மன உறுதியாய் இருங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் வேதம் சொல்கிறது, மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே. ரூத்திற்கு அன்று கொடுக்கப்பட்ட வார்த்தை இதுதான் பிரியமானவர்கள். அன்று அந்த சூழ்நிலையில் ரூத்திற்கு 2 விதமான பயங்கள் இருந்தது, 2 விதமான ஏக்கங்கள் இருந்தது. ஒன்று, எப்படி வாழப் போகிறோம் என்று தன் சரீரத்தை குறித்த ஒரு கவலை அவளுக்கு அன்று காணப்பட்டது பிரியமானவர்களே. இரண்டாவது மிகவும் முக்கியமான ஏக்கம் என்னவென்று சொன்னால், மனதளவில் ஏற்பட்ட ஒரு ஏக்கம். வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, பயப்படாதே. உங்களையும் என்னையும் பார்த்து வேதம் என்று சொல்லும் காரியம் இதைத்தான். யாரை நினைத்து பயப்படுகிறீர்கள்? கர்த்தரை பற்றி கொள்வதனால் தன் ஊரார் என்ன சொல்வார்கள், தன் உறவுகள் என்ன சொல்லும், அது மாத்திரமல்ல எப்படி வாழப் போகிறோம், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன செய்ய போகிறோம் என்ற வருத்தத்தோடு கூட கவலையோடு கூட இருக்கிறீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது பயப்படாதே. முதலாவது சொல்வது பயப்படாது. ஏற்கனவே பார்த்தோம், ரூத்திற்கு இருந்த 2 ஏக்கங்கள் அல்லது 2 கவலைகளில் ஒன்று, வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழப் போகிறோம், எப்படி உண்போம், எதை உடுத்துவோம், எப்படி வாழ்வோம் என்ற கவலை நிச்சயமாக ரூத்திற்கு இருந்திருக்கும் பிரியமானவர்களே. ஆகவே தான் வேதம் தொடர்ந்து சொல்கிறது, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், ஏனெனில் நீ ஜீவனுள்ள தேவனை கிறிஸ்துவை பின்பற்றி வந்திருக்கிறாய், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. வாழ்க்கையை குறித்த பயம் உனக்கு வேண்டாம், எதிர்காலத்தை குறித்த ஏக்கங்கள் உனக்கு வேண்டாம். மகனே மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று வேதம் சொல்லியிருக்கு. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு இன்னது வேண்டும் என்று பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்பதை உங்கள் தகப்பனாகிய கிறிஸ்து அறிந்திருக்கிறார் பிரியமானவர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்யப்படும். இரண்டாவது ரூத்திற்கு இருந்த பெரிய ஏக்கம் என்ன தெரியுமா? மோவாபிலிருந்து வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி யூதாவில் உள்ள ஒரு குடும்பத்திற்கு வாழ்க்கைப்பட்டாயிற்று. வாழ்க்கையிலே ஆண் துணை இல்லை, கணவனை இழந்து விட்டோம். இப்போது பாருங்கள் ரூத்தின் நிலைமை. தன் இனத்தை இழந்து விட்டால், தன் ஜனத்தை இழந்து விட்டால், தன் தெய்வத்தை இழந்து விட்டால், தன் உற்றார் உறவினர் சகோதரி அனைவரையும் இழந்து விட்டால், துணைக்கு எவரும் இல்லை, தன் கணவனையும் இழந்து விட்டால் ஊரார் என்ன பழி சொல்வார்கள்? எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இப்போது போவாசை தேடி வந்திருக்கிறாள். போவாசை பற்றி கொள்ள, போவாசை பின்தொடர வந்திருக்கிறாள் பிரியமானவர்கள். போவாசினால் தனக்கு புதிய வாழ்க்கை கிட்டும் என்று எண்ணி வந்திருக்கிறாள். இந்த உலகம் என்ன சொல்லும்? ஏற்கனவே கணவனை இழந்து விட்டால் இவள் எப்படிப்பட்டவளாக இருப்பாளோ? மோவாபிலிருந்து தன் சொந்த குடும்பமே வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு வந்து விட்டாலே எப்படிப்பட்டவளாக இருப்பாளோ? இதோ வந்து கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிறாளே, இவள் எப்படிப்பட்டவளாக இருப்பாளோ? இன்னும் என்னவெல்லாம் செய்திருப்பாளோ என்று சொல்லி ரூத்தின் குணத்தை குறித்து இந்த உலகம் கேள்வி எழுப்பியிருக்கும் பிரியமானவர். நிச்சயமாகவே ரூத்தை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கும். அந்த களங்கத்தை எப்படி போக்குவது? கணவனை இழந்த ஒரு பெண் தன் ஜனத்தை வீட்டாரை உதறிவிட்டு
ஏதோ ஒரு அறியாத ஒரு இடத்திலே வந்து குடியிருக்கிறாள் என்று சொன்னால் பார்க்கும் ஜனம் அவளது குணத்தை குறித்து ஈனமாக, ஏளனமாக, இழிவாக பேசக்கூடும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு பயமும் கூட அன்று ரூத்துடைய மனதிலே இருந்தது. அவளுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய ஒரு கேள்வியாக அது இருந்தது பிரியமானவர்களே. வேதம் சொல்கிறது, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று. பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்ன அதே வேதவசனம் தொடர்ந்து சொல்கிறது, நீ குணசாலி. ரூத்தே, நீ எதை குறித்தும் கவலைப்படாது. உன் குணத்தை குறித்து பிறர் இழிவாக, ஏளனமாக பேசுவார்கள் என்று எண்ணி கலங்கி தேங்கி நிற்கிறாயே, எதை குறித்தும் கலங்காது. நீ குணசாலி என்பதை இந்த ஊரார் நிச்சயமாகவே, இந்த உலகத்தார் நிச்சயமாகவே அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர். ஒருவேளை கிறிஸ்துவை பற்றி கொள்வதனால் என் உறவினர் என்ன சொல்வார்கள், என்னை சார்ந்தவர்கள் என்ன சொல்வார்கள், என் இனத்தார் என்ன சொல்வார்கள், ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக கிறிஸ்துவை பற்றி கொண்டான், வாழ்க்கையை இழந்து நிற்கிறானே, வாழ்க்கையை இழந்து நிற்கிறாளே என்று என்னை குறித்து ஏளனமாக, ஈனமாக பேசுவார்களே என்று மன வருத்தத்தில் இருக்கிறீர்களா? வேதம் சொல்கிறது, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும், இந்த உலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. இதே போன்ற ஒரு நிலைதான் மரியாளுக்கும் அன்று காணப்பட்டது. திருமணத்திற்கு முன்பே கர்ப்பம் தரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருந்த மரியாளுக்கு இதே மன வருத்தம் இருந்திருக்கும் பிரியமானவர்களே. திருமணம் ஆகாமல் கர்ப்பவதியாய் இருப்பதை நினைத்து இந்த உலகம் என்னை ஏளனமாக பேசக்கூடும், இந்த உலகம் என் குணத்தை குறித்து இழிவாக பேசக்கூடும் என்று மரியாள் அன்று நினைத்திருக்க கூடும் பிரியமானவர்களே. மரியாளுக்கும் அதுதான் சொல்லப்பட்டது, பயப்படாது. இன்றும் கிறிஸ்துவை பின்பற்ற மன உறுதியோடு கூட பின்னிட்டு போகாமல் இருப்பவர்களை பார்த்து இந்த வேதம் சொல்கிறது, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று. நிச்சயமாகவே தேவன் இந்த வார்த்தையை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அதை விசுவாசிக்க நாம் தவறிவிடக்கூடாது. இப்போது நம் முன் வைக்கப்படும் ஒரே கேள்வி, நிச்சயமாகவே அவரை பின்பற்றி செல்ல மன உறுதியாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்பது தான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பாருங்கள், அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அன்று ரூத் இருந்தார். பின்பாக பார்த்தால் தெய்வமல்லாத அந்நிய ஜனத்தாரை வணங்கி கொண்டிருந்த தன்னுடைய இனமாகிய மோவாப். முன்னாக பார்த்தால் மெய்யான தெய்வத்தை வழிபடக்கூடிய கர்த்தருடைய ஜனம். இதில் யாரை தெரிந்தெடுப்பது? பாருங்கள், 2 நபர்கள் ஒரே சூழ்நிலையில் காணப்பட்டார்கள். ரூத்தும் ஓர்பாலும் ஒரே சூழ்நிலையில் வைக்கப்பட்டார்கள். 2 பேருக்குமே அதே வாய்ப்பு கொடுக்கப்பட்டது பிரியமானவர்களே. நீங்கள் தெய்வம் அல்லாததை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா, அல்லது தெய்வம் எது என்று தெரிந்தும் உங்கள் சூழ்நிலையின் காரணமாக பின்னிட்டு போகாமல் மீண்டும் அவரை உறுதியாக பற்றி கொள்ளப் போகிறீர்களா? இன்று வரையிலும் வேதத்திலே நாம் புதிய ஏற்பாட்டில் எங்கும் ஓர்பாலை நாம் பேசுவது கிடையாது. யாரும் ஓர்பாலை குறித்து நினைத்து பார்ப்பது கிடையாது. இந்த புத்தகத்திற்கு பேரே ரூத் சரித்திரம் என்பது தான். ஓர்பால் என்பது ஒரு பெயராக மாத்திரம்தான் குறிக்கப்பட்டது. ஓர்பாலின் சரித்திரம் என்று எங்கும் சொல்லப்படுவதில்லை. கிறிஸ்துவின் சரித்திரத்தில் ஓர்பால் எங்கும் இடம்பெறவில்லை பிரியமானவர்கள். 2 நபர்கள் ஒரே சூழ்நிலை. யாரை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? அன்று எலியா கேட்ட அதே கேள்வி அன்று ரூத் ஓர்பால் இருவருக்கு முன்பாக வைக்கப்பட்டது பிரியமானவர்களே. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஓர்பால் தெய்வமல்லாத ஒன்றை பின்பற்றி செல்லும்படியாக பின்னிட்டு போனால், ஆனால் இந்த ரூத் கர்த்தரே தெய்வம் என்பதை உறுதியாக பற்றி கொண்டார் பிரியமானவர்களே. ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துதான் தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்பதை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு கூட வந்திருந்து ரூத்தின் சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது,
மன உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பின்னிட்டு போகாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவரை பின்பற்ற மனதுள்ளவர்களாய் இருந்தீர்கள் என்று சொன்னால், ரூத்திற்கு தேவன் கொடுத்த உன்னதமான மேன்மையான நிலைமையை உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இதோ மகனே மகளே, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று இன்று கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்கள், உலகம் நம்மை எதுவாகிலும் சொல்லிவிடுமோ, என்னுடைய குணத்தை குறித்து இழிவாக பேசிவிடுமோ, நான் கிறிஸ்தவன் ஆகிவிட்டேன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்பதனாலே என்னை ஒதுக்கிவிடுமோ, என்னை கேவலமாக பேசிவிடுமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் குணசாலி, நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்பதை இந்த உலகத்தார் அறிந்து கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் கூட ரூத்திற்கு எப்படி ஒரு உன்னதமான மேன்மை மகிமை கொடுக்கப்பட்டதோ அதே போல் கிறிஸ்துவை மன உறுதியோடு நீங்கள் பற்றி கொண்டிருந்தால் மறுமையிலும் உங்களுக்கு உன்னதமான மேன்மையான நிலைமையை கர்த்தர் கொடுக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ரூத்தின் வாழ்க்கையின் மூலமாக தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ரூத்துடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு அந்நிய பெண், அனாதையாய் நின்ற ஒருவள், அழுது கொண்டிருந்தவள், அச்சத்தில் இருந்தவள், அறியாமையில் இருந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் இவ்வளவு காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ரூத்தை போல பின்னிட்டு போகாமல் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவர்களாய் இருக்க, உறுதியாய் இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. எதிர்காலத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது அல்ல, இம்மையில் இன்று உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிறோமா என்பதிலே நாங்கள் சிந்தனை உடையவர்களாய் இருக்க தேவன் கிருபை செய்வீராக தகப்பனே. ரூத்தை போல கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. ஒருவேளை நாங்கள் பின்னிட்டு போகிறவர்களாய் காணப்பட்டால், சூழ்நிலையின் காரணமாக பின்தங்கியவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் தேவன் தம்முடைய பலத்தினாலே எங்களை இடை கட்டுவீராக தகப்பனே. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு பலனையும் கொடுக்கிற தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து பலப்படுத்துவீராக. ஒருபோதும் கர்த்தாவே கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பாராதபடிக்கு தேவன் எங்களை முன்னின்று வழிநடத்துவீராக. உம்மை பற்றி கொள்ள, உறுதியாய் பற்றி கொள்ள, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க, இம்மைக்குரியது மாத்திரமல்ல மறுமைக்கான உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் தகப்பனே உம்மையே உறுதியாய் பற்றி கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீரார். எதை கற்றுக் கொடுத்தீரோ அதை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கவும், பிறர் அதை உணர்ந்து கொள்ளும்படியாக பிறருக்கு எடுத்து கூறவும் தேவன் எங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. துணையிருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக தகப்பனே. துதிகன மகிமை அனைத்தும் உமக்கே உரித்தாகும். இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான நாமத்தில் ஜெபித்து கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.